ஹாய் ஹலோ கைஸ். செஃப் தாமு ஆகட்டும் இல்லை வெங்கட் பட் ஆகட்டும், இவங்க 2 பேரும் ஒன்றா தான் விஜய் டிவியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில காரணத்துக்காக பார்த்திங்கன்னா இப்போ வெவ்வேறு சேனலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது செஃப் தாமு விஜய் டிவிலே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. வெங்கட் பட் அவர்கள் பார்த்திங்கன்னா சன் டிவியில் போயிட்டாங்க. ஒருவேளை சன் டிவி இவங்கள வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சைகள் பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வெங்கட் பட் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா மீடியா மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பார்த்திங்கன்னா நடத்திட்டு வந்துருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி. இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் ஆகிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய பட் வெங்கட் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய செஃப் கோமாளி குக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆகவும் தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த ரீச்னஸ்க்கு காரணம் யார் அப்படி பார்த்திங்கன்னா மீடியா மிஷன் கூடிய இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அவங்களுடைய க்ரியேட்டிவான தாட், அவங்களுடைய க்ரியேட்டிவான ப்ராசஸால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோ இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. இவங்க கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 20 வருஷம் பார்த்திங்கன்னா 2 பேரும் டைப்பில் இருக்காங்களாம். மீடியா மிஷனும் அதாவது விஜய் டிவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது தனி அண்ட் செப்பரேட். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சமீப காலம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் டிவி கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பேசின விஷயத்துக்கு மீடியா மிஷன் ஆகட்டும் இல்லை விஜய் டிவி ஆகட்டும் கொஞ்சம் சமரசம் போயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மொத்தமாக ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் விஜய் டிவிக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷன்ஸ் டீம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய எதிர்வினை அப்படின்ற விஷயம் தான். அதாவது காம்படிட்டர் கம்பெனியாக இருக்கக்கூடிய சன் டிவி பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீம் போயிட்டுருக்காங்க. இந்த டீமுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய மக்கள்கள், அதாவது பார்த்திங்கன்னா இப்போது யாரெல்லாம் டாப் குக் அண்ட் டூப் குக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரோக்ராமில் இருக்காங்களோ, ஸோ இவங்க எல்லாரும் மீடியா மிஷன்ஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கம்பெனிக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷோவில் சன் டிவிலும் நிறைய பேர் போயிட்டாங்க. இதில் இன்க்ளூட் செஃப் தாமு அவரும் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் செஃப் தாமு ஏன் போகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்வீனியன்டான வார்த்தைகள் விஜய் டிவிலேருந்து கிடைச்சதாலும் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும் அவருக்கு அந்த ஒரு விஷயம் ஒத்து போயிடுச்சு என்னமோ தெரியல. பட் இந்த விஷயத்தால் அவர் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருக்குன்னா செஃப் வெங்கட் பட் அவர் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஆரம்ப காலத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வேறு ஒரு சேனல் போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருந்தாங்கன்ற விஷயத்தை முன்னாடியே வெங்கட் பட் சொல்லியிருப்பார். பட் ஒரு சில காரணத்துக்காக இவருடைய கம்ஃபர்டபுளுக்காக பார்த்திங்கன்னா தாமு சார் விஜய் டிவிலே கண்டினியூ பண்ணிட்டார். செஃப் வெங்கட் மட்டும் பார்த்திங்கன்னா இவரே சன் டிவிக்கு போயிட்டாரே தவிர சன் டிவி எதுவும் என்ன விலை கொடுத்து வாங்க கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசத்தின் பேர் அடியில் பார்த்திங்கன்னா மீடியா மிஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் கிடையாது, இப்போது இந்த ஷோவில் இருக்கக்கூடிய அதாவது விஸ்வாசத்தின் காரணமாக தான் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டிவி சேனலும் எங்களை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்க கிடையாது. விஜய் டிவிக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் செஃப் பட் பார்த்திங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் மக்களுக்கும் புரியும் அப்படின்ற விஷயத்தை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தெளிவாக ஆடியோவை பேசி போட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.